Hi viewers, welcome to our channel. In this video, we see the 10th Standard Science Unit 21 Health and Diseases Book Back Answers. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. First from letter, choose the correct answer. First question, tobacco consumption is known to stimulate secretion of adrenaline. The component causing this could be, answer is A option, nicotine. அதாவது புகையிலை பழக்கம் அட்ரிலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் தான். அதாவது டொபாக்கோல இருக்கக்கூடிய நிக்கோட்டின் கெமிக்கல். செகண்ட் கொஸ்டின், வேர்ல்டு நோ டொபாக்கோ டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன், மே 31. அதாவது உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 31. தேர்ட் கொஸ்டின், கேன்சர் செல்ஸ் ஆர் மோர் ஈஸிலி டேமேஜ்டு பை ரேடியேஷன்ஸ் தென் நார்மல் செல்ஸ் பிகாஸ் தே ஆர், ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன், அண்டர்கோயிங் ரேபிட் டிவிஷன்ஸ். அதாவது சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அழிக்கப்படுகின்றன. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த புற்றுநோய் செல்களில் துரித செல் பிரிதல் நடக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதாவது அன்கண்ட்ரோல்டு அண்ட் அப்நார்மல் செல் டிவிஷன்ஸ் அக்கர்ஸ் இன் கேன்சர் செல்ஸ். ஃபோர்த் கொஸ்டின், விச் டைப் ஆஃப் கேன்சர் அஃபெக்ட்ஸ் லிம்ப் நோட்ஸ் அண்ட் ஸ்ப்ளீன். ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன், lymphoma, because lymphoma means a cancer of the lymphatic system. It includes the lymph nodes, spleen, thymus gland and bone marrow. அதாவது lymph nodes ஸ்ப்ளீன் அப்படிங்கிற மண்ணீரலை தாக்கக்கூடிய புற்றுநோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிம்போமா தான். இதே கார்சினோமா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்சினோமா அரைஸ் ஃப்ரம் எபித்தீலியல் அண்ட் கிளாண்டுலார் டிஷ்யூஸ். அதாவது எபித்தீலியல் டிஷ்யூலே கிளாண்டுலார் டிஷ்யூலே அஃபெக்ட் ஆகக்கூடிய கேன்சர் என்ன சொல்லுவாங்கன்னா கார்சினோமா கேன்சர் அப்படிங்குவாங்க. தென் சார்கோமா. சார்கோமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் அஃபெக்ட்ஸ் கனெக்டிவ் அண்ட் மஸ்குலர் டிஷ்யூஸ். இந்த ரெண்டு டிஷ்யூஸ்லேயும் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகக்கூடிய கேன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சார்கோமா கேன்சர் அப்படிங்குவாங்க. அதாவது தே இன்க்ளூட் த கேன்சர் ஆஃப் போன்ஸ், கார்டிலேஜ், டென்டான்ஸ், அடிப்போஸ் டிஷ்யூஸ் அண்ட் மஸ்குலர்ஸ் எக்ஸெட்ரா. இதில் அஃபெக்ட் ஆகிற கேன்சர்லாம் பார்த்தீங்கன்னா சார்கோமாஸ் கேன்சர் அப்படிங்குவாங்க. Then another one, leukemia. Leukemia are characterized by an increase in the formation of white blood cells in the bone marrow and lymph nodes. அதாவது போன் மேரோவிலே லிம்ப் நோட்ஸ்லேயே WBC நம்பர்ஸ் ரொம்ப அதிகமானுச்சு அப்படின்னா வரக்கூடிய புற்றுநோய் தான் பார்த்தீங்கன்னா லுக்கிமியா. ஃபிஃப்த் கொஸ்டின், எக்ஸசிவ் கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் லீட்ஸ் டு. ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன், சிர்கோசிஸ் ஆஃப் லிவர். அதாவது அளவுக்கு அதிகமான மது பழக்கத்தினால் உருவாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிர்கோசிஸ் ஆஃப் லிவர், அதாவது கல்லீரல் சிதைவு. சிக்ஸ்த் கொஸ்டின், coronary heart disease is due to. Answer is D option, insufficient blood supply to heart muscles, because coronary heart disease is the most common form and is caused by deposition of cholesterol in the blood vessels, especially coronary arteries, because coronary arteries supply the blood to the heart muscles. அதாவது கரோனரி இதய நோய் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படிவதால் ஏற்படுவது. ஏன்னா எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கரோனரி தமனியில் கொழுப்பு படிவதால் அந்த கரோனரி தமனி இதயத்துக்கு போதுமான அளவு இரத்தத்தை செலுத்த முடியாதனால ஏற்படக்கூடிய ஒரு இதய நோய் தான் கரோனரி இதய நோய். செவன்த் கொஸ்டின், கேன்சர் ஆஃப் த எபித்தீலியல் செல்ஸ் இஸ் கால்டு. ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன், கார்சினோமா. அதாவது எபித்தீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்சினோமா கேன்சர். எய்த் கொஸ்டின், மெட்டாஸ்டாசிஸ் இஸ் அசோசியேட்டட் வித். ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன், மேலிக்னன்ட் டியூமர். மெட்டாஸ்டாசிஸ் மீன்ஸ் த கேன்சரஸ் செல்ஸ் மைக்ரேட் டு டிஸ்டன்ஸ் பார்ட் ஆஃப் த பாடி அண்ட் அஃபெக்ட் நியூ டிஷ்யூஸ். அதாவது மெட்டாஸ்டாசிஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்ஸ் உடலின் தொலைவில் உள்ள பாகங்களுக்கும் இடம்பெயர்ந்து புதிய திசுக்களையும் அளிக்கும். இந்த நிகழ்வுத்தை என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டாஸ்டாசிஸ் அப்படிங்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டியூமர்ஸ் இருக்குது. ஒன்று பினைன் டியூமர், அனதர் ஒன் மேலிக்னன்ட் டியூமர். பினைன் டியூமர் அப்படிங்கிறது தே டு நாட் ஸ்ப்ரெட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, இட்ஸ் நாட் ஏ டேஞ்சரஸ். பட் மேலிக்னன்ட் டியூமர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் எ டேஞ்சரஸ் ஒன் பிகாஸ் இட் இஸ் எ மாஸ் ஆஃப் ப்ராலிபரேட்டிங் செல்ஸ் விச் க்ரோ வெரி ரேபிட்லி இன்வைடிங் அண்ட் டேமேஜிங் த சரௌண்டிங் நார்மல் டிஷ்யூஸ். அதாவது பினைன் டியூமர் அப்படிங்கிறது மேலிக்னன்ட் அல்லாத டியூமர், அதாவது தீங்கற்றது அப்படிங்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவாது. இதே மேலிக்னன்ட் டியூமர் பார்த்தீங்கன்னா பெருக்கமடைந்த செல் குழுக்கள் வேகமாக வளர்ச்சி அடைந்து
சுற்றியுள்ள இயல்பான திசுக்களில் ஊடுருவி பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். 9th கொஸ்டின், பாலிபேஜியா இஸ் a condition seen in. Answer is B option, diabetes mellitus. Because polyphagia means excess hunger due to loss of glucose in urine. அதாவது பாலிபேஜியா அப்படிங்கிற ஒரு வகையான நிலை வந்து எந்த நோயில் வந்து காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் மிலிட்டஸில் காணப்படுது. ஏன்னா பாலிபேஜியா அப்படிங்கிறது அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து சிறுநீரில் வெளியேறுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய அதிகப்படியான பசி. இந்த அறிகுறி தான் என்ன சொல்கிறாங்கன்னா டயபிட்டிஸ் மிலிட்டஸ்னுடைய ஒரு அறிகுறி. இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா பாலிபேஜியா அப்படிங்கிறாங்க. 10th கொஸ்டின், வேர் டஸ் ஆல்கஹால் எஃபெக்ட் இம்மீடியட்லி ஆஃப்டர் ட்ரிங்கிங்? ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்டு. அதாவது மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மைய நரம்பு மண்டலம். இதில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை மற்றும் தண்டுவடம். செகண்ட் ரோம் லெட்டர், ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ், ரைட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், AIDS is an epidemic disease. This statement is false because AIDS is an pandemic disease. அதாவது எய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எபிடெமிக் டிசீஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக் டிசீஸ் பிகாஸ் திஸ் டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ அவுட் த வேர்ல்டு. அதாவது உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறனால இது என்ன சொல்கிறாங்கன்னா பேண்டமிக் டிசீஸ் அப்படிங்குவாங்க. இல்லைன்னா எய்ட்ஸ் இஸ் ஏ வைரல் டிசீஸ் அப்படின்னு கூட எழுதலாம். தென் செகண்ட் கொஸ்டின், கேன்சர் காசிங் ஜீன்ஸ் ஆர் கால்ட் ஆன்கோஜீன்ஸ். திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அதாவது புற்றுநோயை வந்து உருவாக்கக்கூடிய ஜீன்களுக்கு ஆன்கோஜீன்கள் என்று பெயர் அப்படிங்கிறாங்க. இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். தென் தேர்ட் கொஸ்டின், obesity is characterized by tumor formation. This statement is false because not obesity, cancer. Cancer is characterized by tumor formation. Fourth question, in leukemia both WPCs and RPCs increase in number. This statement is false because in leukemia not a both WPCs and RPCs, only WPCs increase in number. Answer is in leukemia only WPCs increase in number. அதாவது லூக்கிமியா வந்து எதனால் வருது அப்படின்னா WPC மற்றும் RPCனுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுனால வருது அப்படிங்கிறாங்க. இது தவறு. WPC எண்ணிக்கை வந்து அதிகரிப்பதனால மட்டும்தான் லூக்கிமியா வருது. தென் ஃபிஃப்த் கொஸ்டின், ஸ்டடி ஆஃப் காஸ் ஆஃப் டிசீஸ் இஸ் கால்ட் எட்டியாலஜி. திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அதாவது நோயின் காரணங்கள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவுக்கு என்ன பேர்னா எட்டியாலஜி அப்படிங்கிறாங்க. இது சரியான ஸ்டேட்மெண்ட். Then sixth question, AIDS is not transmitted by contact with a patient's clothes. This statement also correct. அதாவது நோயாளிகளின் ஆடைகளை பயன்படுத்துவதனால் எய்ட்ஸ் நோய் வந்து பரவாது அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். செவன்த் கொஸ்டின், டைப் 2 diabetes mellitus results due to insulin deficiency. This statement is false because not a type 2, type 1. டைப் 1 diabetes mellitus results due to insulin deficiency. அதாவது டைப் 2 அப்படின்னாவே நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபிட்டிஸ் mellitus. ஸோ அப்போ இது வந்து தவறான ஆன்சர். டைப் 1 தான் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் டிபெண்டன்ட் டயபிட்டிஸ் mellitus. தென் எய்த் கொஸ்டின், carcinogens ஆர் கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ். திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். தென் நைன்த் கொஸ்டின், நிக்கோட்டின் இஸ் நார்கோட்டிக் ட்ரக். திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் because nicotine is stimulant. Nicotine is stimulant, highly harmful and poisonous substance. Then 10th question, cirrhosis is associated with brain disorder. This statement is false because cirrhosis is associated with liver disorder. Cirrhosis is associated with liver disorder. Third Roman letter, expand the following abbreviations. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் அப்ரிவேஷன்ஸ் IDDM. IDDM மீன்ஸ் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபிட்டிஸ் mellitus. அதாவது டைப் 1 வெரைட்டி சேர்ந்தது. அதாவது டைப் 1 diabetes mellitus இஸ் எ இன்சுலின் டிபெண்டன்ட் டயபிட்டிஸ் mellitus. தென் செகண்ட் ஒன் HIV. HIV இஸ் எ கைண்ட் ஆஃப் வைரஸ். HIV மீன்ஸ் ஹியூமன் immunodeficiency virus. AIDS disease is caused by this HIV virus. Third one, BMI. BMI means body mass index. Body mass index is an estimate of body fat and health risk. அதாவது நம்ம உடலினுடைய கொழுப்பளவு மற்றும் நலன் சார்ந்த ஆபத்தை வந்து இந்த BMI கொண்டு அளவிடலாம்.
BMI வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, weight in kg divided by height in meter squared. Then fourth one, AIDS, expansion, acute immunodeficiency syndrome. AIDS means acute immunodeficiency syndrome. Fifth one, CHD. CHD means coronary heart disease. coronary heart disease எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டுக்கு பிளட்டை சப்ளை பண்ணக்கூடிய coronary arteriesல வந்து கொலஸ்ட்ரால் வந்து டெபாசிட் ஆகிறதுனால வரக்கூடிய டிசீஸ் தான் வந்து coronary heart disease. Then sixth question, NIDDM. It means non-insulin dependent diabetes mellitus. It's a kind of type 2 diabetes mellitus. Fourth Roman letter, match the following. First question, sarcoma. Answer is connective tissue cancer. அதாவது sarcoma அப்படிங்கிறது இனிப்பு திசு புற்றுநோய். Then second one, carcinoma. Answer is stomach cancer. carcinoma அப்படிங்கிறது வயிற்று புற்றுநோய். Then third one, polydipsia. Answer is excessive thirst. அதாவது polydipsia அப்படிங்கிறது அதிகப்படியான தாகம். Then fourth question, polyphagia. Answer is excessive hunger. அதாவது polyphagia அப்படிங்கிறது அதிகப்படியான பசி எடுப்பது. Then fifth question, myocardial infarction. Answer is lack of blood flow to heart muscle. அதாவது இதயத்தசை நசிவுறல் நோய் வந்து எதனால் வருது அப்படின்னா, இரத்த ஓட்டமின்மை, இதயத்தசைகளுக்கு வந்து இரத்த ஓட்டமின்மையினால் வரக்கூடிய ஒரு நோய் தான் வந்து இதயத்தசை நசிவுறல் நோய், அதாவது myocardial infarction. Fifth Roman letter, fill in the blanks. First question, cirrhosis is caused in liver due to excessive use of dash. Answer is alcohol. அதாவது ஆல்கஹால் வந்து அதிகமாக பயன்படுத்துறதுனால லிவரில் வந்து பார்த்தீங்கன்னா சிர்கோசிஸ் அப்படிங்கிற நோய் வந்து வருது. செகண்ட் கொஸ்டின், a highly poisonous chemicals derived from tobacco is dash. Answer is nicotine. அதாவது டொபாக்கோவிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய அதிக நச்சுள்ள வேதிப்பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின். தேர்ட் கொஸ்டின், blood cancer is called dash. Answer is leukemia. அதாவது இரத்த புற்றுநோய்க்கு வந்து என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா leukemia. Fourth question, less response of a drug to a specific dose with repeated use is called dash. Answer is drug tolerance. அதாவது நாம் யூஸ் பண்ணக்கூடிய சில வகையான மருந்துகள் வந்து தொடர்ந்து பயன்படுத்தினா கூட அதுக்கு வந்து எதிரான விளைவுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு தான் சொல்லுவாங்கன்னா drug tolerance அப்படிங்குவாங்க. Fifth question, insulin resistance is a condition in dash diabetes mellitus. Answer is type 2 diabetes mellitus. Because type 2 is non-insulin dependent diabetes mellitus. Because insulin production by the pancreas is normal but its action is impaired. அதாவது இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாதனால வரக்கூடிய நோய் எதுனா type 2 diabetes mellitus. Sixth Roman letter, analogy type questions. Identify the positive words and their relationship and suggest a suitable word for the fourth blank. A question, communicable AIDS. Communicable disease means a disease transmitted from infected person to normal person. This kind of the disease called communicable disease. அதாவது பரவும் நோய் அப்படிங்குவாங்க. இப்போ எய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா transmitted from infected person to normal person. Then non-communicable dash. Answer is obesity. Not only obesity, diabetes mellitus, coronary heart disease like that. A disease cannot transmitted from infected person to normal person. This kind of the disease called non-communicable disease. அதாவது இந்த நோய் வந்து பரவாத நோய், அதாவது இன்ஃபெக்டட் பர்சன்ட் இருந்து நார்மல் பர்சனுக்கு வந்து பரவாதனால இந்த நோய் என்ன சொல்கிறாங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறாங்க. தென் பி கொஸ்டின், ஹீமோதெரப்பி கெமிக்கல்ஸ். அதாவது ஹீமோதெரப்பியில் வந்து எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் ரேடியேஷன் தெரப்பி டேஷ். ஆன்சர் இஸ் ரேடியேஷன். அதாவது ரேடியேஷன் தெரப்பியில் வந்து எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா ரேடியேஷன்ஸ், அதாவது கதிர்வீச்சுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. தென் சி கொஸ்டின், hypertension, hypercholesterolemia. Hypercholesterolemia means an excess of cholesterol in the blood. It leads to hypertension. அதாவது hypercholesterolemia அப்படிங்கிறது ரத்தத்தில் வந்து கொலஸ்ட்ராலோடைய அளவு வந்து அதிகமாக வருது. ஸோ இதனால் வர்றது வந்து உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹைப்பர் டென்ஷன் வருது. தென் கிளைகோசூரியா டேஷ். ஆன்சர் இஸ் hyperglycemia. Hyperglycemia means increased blood glucose level. So it leads to glycosuria. Glycosuria means excessive glucose excreted in urine.
அதாவது கிளைகோஸ்யூரியா அப்படிங்கிறது அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து சிறுநீரில் வெளியேற்றப்படுதல். ஏன் இந்த நிலை ஏற்படுது அப்படின்னா ஹைப்பர் கிளைசீமியானால. ஹைப்பர் கிளைசீமியா அப்படிங்கிறது ரத்தத்தில் வந்து குளுக்கோஸினுடைய அளவு வந்து அதிகரிக்குது. அப்படி அதிகரிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அது சிறுநீரில் வெளியேற்றப்படுது. 7th Roman letter, answer in a sentence. First question, what are psychotropic drugs? Answer, there are certain drugs called psychotropic drugs which acts on the brain and alter the behavior, consciousness, power of thinking and perception. They are referred as mood altering drugs. Psychotropic drugs அப்படின்னா என்னென்னா மனோவியல் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த எந்த மருந்து வந்து நம்ம மூளையின் மீது செயல்பட்டு அவற்றின் செயல்பாடுகளான நடத்தை, அதாவது பிஹேவியர், கான்சியஸ்னஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பவர் ஆஃப் திங்கிங், சிந்திக்கும் திறன், அறிநிலை, பர்செப்ஷன், அதாவது ஒரு நிலையை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய இந்த திறனை வந்து மாற்றி அமைக்கிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸை மனநிலை மாற்றும் மருந்துகள், மூட் ஆல்டரிங் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், மென்ஷன் த டிசீசஸ் காஸ்டு பை டொபாக்கோ ஸ்மோக். லங் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய், பிராஞ்சிட்டிஸ், மூச்சுக்குழல் அலர்ஜி, பல்மனரி டியூபர்குலோசிஸ், நுரையீரல் காசநோய், எம்பைசிமா. எம்பைசிமா மீன்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங் அல்வியோலை டிக்ரீசஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். அதாவது நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த அல்வியோலை சேம்பரில் வந்து வீக்கம் ஏற்பட்டு அந்த வாயு பரிமாற்றத்துக்கான மேற்பரப்பு வந்து குறைக்கிறது. அதனால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் எம்பைசிமா. தென் ஹைபாக்சியா. ஹைபாக்சியா மீன்ஸ் கார்பன் மோனாக்சைடு ஆஃப் டொபாக்கோ ஸ்மோக் bind to hemoglobin of RPC and decreases its oxygen carrying capacity in body tissues. அதாவது புகைப்பிடித்தலின் போது டொபாக்கோ ஸ்மோக்லேருந்து வெளியில் வரக்கூடிய கார்பன் மோனாக்சைடு நம்ம ஆர்பிசியில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய பிணைப்பை ஏற்படுத்தி அதன் ஆக்சிஜன் எடுத்து செல்லும் திறனை வந்து குறைக்கிறது. இதனால் உடல் திசுக்களில் ஏற்படும் அந்த ஆக்சிஜன் குறைபாட்டுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைபாக்சியா அப்படிங்கிறாங்க. தென் ஓரல் கேன்சர், ஆல்சோ நோன் அஸ் மவுத் கேன்சர். தேர்ட் கொஸ்டின், what are the contributing factors for obesity? Obesity means accumulation of excess body fat with an abnormal increase in body weight. அதாவது நம்ம உடலில் வந்து அதிகமான கொழுப்பு சேரதுனால நம்மளோட எடை வந்து அதிகரிக்கிறது தான் உடல் பருமன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மெயினான என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா obesity is due to genetic factors, physical inactivity, eating habits, especially overeating and endocrine factors. Fourth question, what is adult onset diabetes? Basically, diabetes mellitus are divided into two types. Type 1 is also known as juvenile onset diabetes. Type 2 adult onset diabetes. அதாவது டைப் 1 வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரிடையே ஏற்படக்கூடிய ஒரு டயபிட்டிஸ் மெலிட்டஸ் நோய். இதே டைப் 2 வந்து பார்த்திங்கன்னா வயது முதிர்ந்தோரிடம் ஏற்படக்கூடிய நோய். இப்போ அடல்ட் ஆன்செட் டயபிட்டிஸ் அப்படிங்கிறது வயது முதிர்ந்தோருக்கான நீரிழிவு நோய். ஸோ type 2 non-insulin dependent diabetes mellitus is also called as adult onset diabetes. Insulin production by the pancreas is normal but its action is impaired. So the target cells do not respond to insulin. Pancreas வந்து சரியான அளவு இன்சுலின் சுரந்தாலும் அதனுடைய செயல்பாடு வந்து சரியாக இருக்கிறதில்ல, குறைபாடு இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலினுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. அதனால் டயபிட்டிஸ் வருது. ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் இஸ் மெட்டாஸ்டாசிஸ்? Answers, the cancerous cells migrate to distant parts of the body and affect new tissues. This process is called metastasis. அதாவது இந்த புற்று செல்கள் வந்து உடலினுடைய தொலைவில் உள்ள பாகங்களுக்கும் இடம்பெயர்ந்து புதிய செல்களையும் அளிக்கிறது. அந்த ப்ராசஸ்க்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டாஸ்டாசிஸ் அப்படிங்கிறாங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், how does insulin deficiency occur? Answer, the insulin deficiency is caused by the destruction of beta cells of the pancreas. அதாவது pancreasல உள்ள பீட்டா செல்கள் அழிவதனால போதுமான அளவு இன்சுலின் வந்து நம்ம பாடியில் சுரக்காது போயிடுது. ஸோ இன்சுலின் போதுமான அளவு சுரக்காதனால ரத்தத்தில் வந்து குளுக்கோஸினுடைய அளவு அதிகரிக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய நோய் தான் டயபிட்டிஸ் மெலிட்டஸ். தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.